don't seem to understand. வணக்கம் தோழர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேண்டம் ரீல்ஸ் ரியாக்ஷன் சீரிஸோட ஆறாவது எபிசோட். சார் அழகா பாக்குறோம் அவங்கள முகத்தினுடைய அழகை நாங்க பார்க்கவே இல்லை சார் என்னைக்குமே. குடும்பம் நடத்தக்கூடிய லட்சணமா அழகா இருந்தா அது மட்டும் தான் பாக்குறோம். குடும்பம் நடத்தக்கூடிய அழகால லட்சணங்கள் என்ன சொல்லுங்க? காலையில எந்திரிக்கணும், கோலம் போடணும், காஃபி வைக்கணும், சமைக்கணும், முதல்ல சமைக்கணும். இதுதான் சார் அழகு. இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? இதுக்காக சார் இவ்வளோ MBA MSc எல்லாம் படிக்க வச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்க வச்சுட்டு என் குழந்தைங்கள அவருக்கு காப்பி போட்டு கொடுக்கறதுக்காக சார் நாங்க இவ்வளோ பவுன் நகையும் போட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புறோம். ஏன் அவரால் எழுந்து காப்பி போட்டு எங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க முடியாதுங்களா? ஏன் MBA படித்தா சமைக்கக்கூடாதா என்ன? இப்போ தான் புரியுது ஓல்டு ஜென்ரேஷன்லாம் எதுக்காக உமன்ஸுக்கு எடுகேஷன் கொடுக்கலன்னு. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். இதேமாரியே வாக்குவாதம்லாம் அந்த காலத்தில், அதாவது எடுகேஷன் கொடுக்காத முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு போல். அதுக்கப்புறம் தான் எடுகேஷன் கொடுக்காமல் இருந்திருக்காங்க போல். இப்போ தான்டா தெரியுது உங்கள் ஊழலை. தோழிகளே, சரியாக சமைத்து விடுங்கள், இல்லைனில் மறுபடியும் உங்களிடமிருந்து எடுகேஷன் பிடுங்கப்படும். இது ஜோக்கு, சிரிக்கணும், அதை விட்டுட்டு ஆராயக்கூடாது, சரியா? படிச்சு முன்னேறுங்கள் தோழிகளே. அம்மி அறிங்க. இதுக்கெல்லாம் எப்போ யாருக்கிட்ட அடி வாங்க போகிறோன்னு யாருக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு என்னடா ஓடுற ட்ரெயின் மேலே ஏறில தாவி அந்த ட்ரெயினோட ஃபாஸ்ட்டாக போய் அந்த குழந்தைய காப்பாற்றுறான். நோ இண்டஸ்ட்ரி கேன் மேட்ச் திஸ் லெவல் ஆஃப் ஓவர் ஆக்டிங். யாரா சொன்னா அப்போன்னுட்டு யாரும் இல்லைன்னு? தளபதி தெரியுமா? குருவி 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 பறந்தா ABCDEFGHIJKLMN. உனக்கு நான் நல்லா திருப்தியா? என்ன ஆடியா கூட இந்த மாதிரி மூமெண்ட் போட்டு ஆடுறாரு தெரியலன்னா எனக்கு மண்டையை வெடிச்சிருமே. போய் செக் பண்ணி பார்ப்போம் ப்ரொஃபைலில். டாக்டர் திவாகர். ஆடா 3250 போஸ்ட்டுக்கு மேலே போட்டுக்கிறாங்க. இதில் நான் போய் எப்படா தேடி கண்டுபிடிப்பேன்? அதை பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு போஸ்ட் போட்டுருக்காருப்பா. எல்லாரும் கன்சிஸ்டன்சியாக இருக்காங்க, ஆனால் அதே கன்சிஸ்டன்சி எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியல எனக்கு. மீ வாட்சிங் மை ஓல்டு ஃபேஸ்புக் போஸ்ட்ஸ். இந்த ஃபோட்டோ இல்லாமல் எந்த ப்ரொஃபைலும் இருந்திருக்காது அந்த டைம் லைஃப் FBயில். இதே ஃபோட்டோ ஆனால் ரெட் கலர் வெர்ஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கேங்ஸ்டார் கிரிஞ்சாக இருக்கும் தோழர்களே. அப்போலாம் என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட்டை ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டாலும் போடுவேன். யாருக்கு தெரியும்? My life, my rules, my style, my attitude. நெக்ஸ்ட்டு, இதுவரைக்கும் நடிகராக இருந்த ரஞ்சித் இயக்குனராக வச்சு செஞ்சிருக்காரு. இனிமே அவர் ரஞ்சித் இல்ல, செஞ்சித். சும்மா இருங்க. நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியில சாயமே போயிருங்க. சும்மா இருங்க சேச்சி. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நான் மன மாறுவா. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. இயக்குனராக வச்சு செஞ்சிருக்காரு. துணிதான் துவைச்சிருக்காரு. யாரா அது இவருக்கு எந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க? செஞ்சித்து. இனிமே அவர் ரஞ்சித் இல்ல, செஞ்சி. ஒருவேளை பெறப்பட்ட தொகையா இருக்குமோ? இந்த மாதிரி செய்யறது எவன்டா? அவனுங்களுக்கு நான் எமன்டா. என்னடா டைலாக் இது? நெக்ஸ்ட் நான் லேட்டா வரணும்.
எங்க அம்மா எனக்கு சாப்பாடே வைக்க மாட்டாங்க மிஸ். ஏன் மிஸ் லேட்டா சாப்பாடு காலி ஆயிடுது மிஸ். நீ லேட்டா போனாவா? மிஸ் உங்க அம்மா கேக்குறது தானே நீ? ஆனா காலி ஆக்கிறாங்க மிஸ். எங்க அப்பா வைக்க கொடுக்குறாங்க மிஸ். ஐயோ உங்க அப்பாவுக்கே கொடுக்குறாங்களா? இப்போ வந்து நான் கேப்பேன் மிஸ் எனக்கு தரல மிஸ். அதனால என்ன சீக்கிரமா விட சொல்றியா? மிஸ் சீக்கிரமா விட்டா போய் சாப்பாடு இருக்குமா? மிஸ் சந்தியா அப்படிலாம் பண்ண மாட்டாளே. சீக்கிரமா கேரளத்துக்காக பாக்குறாங்க மிஸ். ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், ஈஸியாக ஒரு ஊத்தாப்பன்னு சொல்லிட்டு போகுது, அது ஏமாத்துறா மிஸ்ன்னு சொல்லிட்டு போகுது. மிஸ் மிஸ் அவன் போய் சொல்கிறான் மிஸ். அவனுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கு. யாரா அந்த வாய்ஸு? இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. அப்போ நம்ம குலசாமி, எங்கள் குலசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு என்ன வாகனம் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். லேட்டஸ்ட்டாக அந்த வாகனம் மிகப்பெரிய சர்ச்சையை கூட ஏற்படுத்துச்சு அந்த நேமில். அது இந்த அறுக்க வாகனம் கழுகு தான். வி காட் தலைவர் ஆஸ் எ காட் பிஃபோர் ஜிடிஏ விஐ. விஐயா ஐவியா தெரியலையே. நெக்ஸ்ட்டு உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்டாய். அன்டில் தென் குட் பை.